ஜடேஜா என்னமோ 4 கோடி கம்மியானாலும் பரவாயில்ல, நான் ராஜஸ்தானுக்கு போகிறேன்னு இந்த பக்கம் போய் பேக் டு ஹோம்னு போஸ்ட் போட்டுட்டு இருக்காப்புல. ஆனால் இந்த பக்கம் இவங்க போஸ் இதை விட காமெடியாக ஒரு உண்மை என்னன்னா, இதுக்கு இந்த ட்ரேடை ஆரம்பிச்சு வச்சதே ஜடேஜா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு ஒரு பக்கம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து வந்து அவங்க தான் வந்து தூக்கிட்டாங்க ஜடேஜாவை, ஏதோ உள்ளது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை, அவராக நாங்கள் வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட் கன்சென்ட்டில் தான் வந்து போனார், நாங்களாம் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, இது சம்மந்தமாக வந்து ஜடேஜா ஆல்ரெடி 4 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டை போய் அணுகி இருக்காராம். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து ராஜஸ்தான் டீமுக்கு ஆஃபர் பண்ணி போகிற மாதிரியும், பிகாஸ் அவரோட கெரியரே வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஹோமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து அவர் தான் வந்து இந்த சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதுக்கு வந்து ரீப்ளேஸாக வந்து சஞ்சு சாம்சனை கேட்ட மாதிரியும், இந்த பக்கம் வந்து ஆர்ஆர் வந்து எனக்கு இது மட்டும், எங்களுக்கு ஜடேஜா மட்டும் வேணாம், எங்களுக்கு இது இன்னொன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி சாம் கன்னியை பார்த்தீங்கன்னா வந்து கூட்டிகிட்டு போனாங்க, கொத்தா தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த அமௌண்ட்டு டிடெக்ட் ஆச்சுல 4 கோடி, ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜடேஜாவோட அந்த கன்சென்ட்டில் தான் இதாக இருக்கும். பிகாஸ் ஐபிஎலோட ட்ரேட் ரூல்ஸ் படி ஒரு பிளேயரை வந்து ஒரு டீம்லேருந்து இன்னொரு டீமுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளேயரோட விஷ் படி பார்த்திங்கன்னா வந்து அந்த அவங்களோட ரேட்டை இன்க்ரீஸ் ஆகவோ இல்லை டிக்ரீஸ் ஆகவோ பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அவங்களோட இது விஷ் தான். பட் இது வந்து ஃபுல்லாக அவங்களோட கண்ட்ரோலில் கிடையாது, ஆப்போசிட்டில் வாங்குறாங்கல்ல. ஸோ அந்த டீம் பார்த்திங்கன்னா வந்து சில அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து பிட் பண்ணலாம், அதாவது என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியுது, உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேயருக்கு ஓகேவா இருந்தால் தான் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து அஃபிஷியலாக வந்து இதாகும். அதே மாதிரி இல்லை அந்த டீம் வந்து அதிக அமௌண்ட்டுக்கு வந்து அந்த பிளேயருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொன்னாலும் ஸோ அதுவும் பிளேயரோட கன்செர்ட்டில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஆர்ஆர் வந்து 4 கோடி கம்மியாக கேட்டிருக்காங்க, இவரும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் வந்து இவரோட இதில் தான் வந்து எல்லாமே நடந்திருக்கு. சஞ்சு சாம்சனுக்கு ஏன் கம்மியாகலன்னா சிஎஸ்கே எதுவுமே வந்து ஆஃபர் பண்ணல. ஸோ இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரி 4 கோல்லாம் கம்மி பண்ணி போயிருக்காரு, ஒருவேளை கேப்டன்சியோட அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த பக்கம் ஜடேஜா பார்த்திங்கன்னா அவர் விருப்பப்பட்டு தான் போயிருக்காரு அங்கே. அதே மாதிரி இன்னொரு சில சஞ்சு சாம்சனும் விருப்பப்பட்டு தான் பார்த்திங்கன்னா வந்து வேறு ஃப்ரான்ச்சைஸ் மாறுறேன் அப்படிங்கிற மோட்டிவ்லேருந்து அது கரெக்டாக இதோட சிங்க் ஆகி இப்போதைக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுவுமே வந்து எல்லாமே அஃபிஷியலாக இல்லை. ஃபைனலாக இதை பற்றி நான் ஏன் பேசினேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ மொத்தத்தில் எல்லாமே அவங்க விருப்பப்பட்டு தான் நடந்திருக்குது, நம்மளோட வாழ்க்கையை தவிர. போய் பொழப்ப பாருங்க.